என் அன்பு குழந்தையே, இப்போது என் அருகில் வா. உன்னுடைய எதிர்காலத்தை பார்க்கும் விதத்தையே முழுமையாக மாற்றியமைக்கக்கூடிய மிகவும் விலைமதிப்பற்ற ஒரு செய்தியை நான் இன்று உனக்கு வழங்க விரும்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கையின் மீது நான் கொடுத்த வாக்குறுதிகள் எதனாலும் உடைக்கப்பட முடியாது, யாராலும் ரத்து செய்யப்பட முடியாது. பரலோகத்திலோ அல்லது பூலோகத்திலோ உள்ள எந்த ஒரு சக்தியாலும் என் வார்த்தையை தடுக்க இயலாது. உனக்காக நான் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியும் இப்போதும் உயிர்ப்புடன் இருக்கிறது. அவை உன்னை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. உன்னுடைய தற்போதைய சோகமான மனநிலை ஒரு பொய்யான அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது என்பதை நீ ஆழமாக உணர வேண்டும். நீ அனுபவிக்கும் இந்த விரக்தி வெறும் பயத்தினால் உருவானது. அது என் வல்லமையை பற்றிய தவறான புரிதலால் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இப்போது நான் என் சத்தியத்தை கொண்டு அந்த தவறான கட்டமைப்பை அடியோடு தகர்க்கப் போகிறேன். நீ இப்போது பார்க்கும் இந்த இருள் உனது உண்மை நிலை அல்ல, அது ஒரு மாயை மட்டுமே. நான் உனக்காக செய்து கொண்டிருக்கும் காரியங்களை நீ தெளிவான கண்களுடன் பார்க்க தொடங்கும்போது இந்த விரக்தி உன்னை விட்டு நிரந்தரமாக ஓடிப்போகும். உன்னுடைய இதயத்தில் இருக்கும் பாரத்தை மறைக்க முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு என்னிடம் உண்மையாக இரு. நீ நன்றாக இருப்பதைப் போல நடிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய வலிகளையும் விரக்தியையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வா. அப்போதுதான் என்னால் அவற்றை குணப்படுத்த முடியும். ஏனென்றால் விரக்தி என்பது இருளிலும் ரகசியத்திலுமே வளர்கிறது. நீ எல்லாவற்றையும் புன்னகையோடு மறைக்க முயற்சிக்கும்போது உள்ளுக்குள் நீ உடைந்து போகிறாய். உனக்கு ஏன் இவ்வளவு விரக்தி? என் வாக்குறுதிகள் நிறைவேறாது என்று உன்னை நம்ப வைத்தது எது? என் வார்த்தையை விட உன்னுடைய தற்போதைய சூழ்நிலைக்கு நீ ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? நீ நம்பிக்கையோடு காத்திருந்ததை நான் பார்த்தேன். வலிகளுக்கிடையிலும் நீ என்னை துதித்ததை நான் கவனித்தேன். ஆனால் காலம் கடந்து கொண்டே போவதையும் கதவுகள் திறக்காததையும் கண்டு உனது விசுவாசம் தடுமாறத் தொடங்கியது. காத்திருப்பதில் தவறு இல்லை, ஆனால் அந்த காத்திருப்பிற்கு நீ கொடுக்கும் தவறான விளக்கமே உன்னை துன்பப்படுத்துகிறது. தாமதம் என்பது மறுப்பு அல்ல என்பதை நீ இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சூழ்நிலையில் எந்த மாற்றமும் இல்லாததால் நான் அங்கு இல்லை என்று நீ முடிவு செய்துவிட்டாய். ஒரு சிறிய சந்தேக விதை உன்னுடைய இதயத்தில் விழுந்து இன்று அது விரக்தி எனும் பெரும் காடாக உன்னை சூழ்ந்து நிற்கிறது. இந்த காடு உனக்கு வானத்தை பார்க்க விடாமல் தடுக்கிறது. நான் இன்னும் உனக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதையே உன்னை மறக்கச் செய்துவிட்டது. இப்போது அந்த பொய்களின் காட்டை நான் வெட்டி எறிந்து உனக்குள் மீண்டும் நம்பிக்கையின் ஒளியை பாய்ச்சப் போகிறேன். காத்திருப்பது என்றால் நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று அர்த்தமல்ல. அமைதி என்றால் நான் பேசவில்லை என்று பொருள் கொள்ளாதே. நான் என்ன செய்கிறேன் என்பது உனக்கு தெரியவில்லை என்பதால் நான் எதையும் செய்யவில்லை என்று நினைக்காதே. நீ ஒரு மனிதன், உன்னுடைய பார்வை மிக குறுகியது. நீ காண்பதை விட நீ காண முடியாதவற்றில்தான் உண்மையான வல்லமை அடங்கியிருக்கிறது. உன்னுடைய குடும்பம், நிதி நிலைமை, ஆரோக்கியம் மற்றும் உனது லட்சியம் என ஒவ்வொன்றின் மீதும் நான் சொன்ன வார்த்தைகள் இப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீ உன்னுடைய சூழ்நிலையை பார்த்துவிட்டு அதுதான் உண்மை என்றும் என் வாக்குறுதிகள் வெறும் கனவுகள் என்றும் முடிவு செய்கிறாய். உன்னுடைய வங்கி இருப்பிற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை என் பராமரிப்பிற்கு நீ கொடுப்பதில்லை. உன்னுடைய மருத்துவ அறிக்கையை நம்புவது போல என் குணமாக்கும் வல்லமையை நீ நம்ப மறுக்கிறாய். சூழ்நிலைகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பவை, அவை நிலையற்றவை. ஆனால் என் வார்த்தை என்றும் மாறாதது. மாறக்கூடிய ஒன்றின் மேல் உன்னுடைய நம்பிக்கையை வைத்தால் அது உன்னை ஏமாற்றும். ஆனால் என்மேல் உனது நம்பிக்கையை வைத்தால் எந்த புயலினாலும் உன்னை அசைக்க முடியாது. நிதி நெருக்கடியோ, உடைந்த உறவுகளோ அல்லது மூடிய கதவுகளோ உன்னை வீழ்த்த முடியாது. ஏனென்றால் நீ ஒருபோதும் தோல்வியடையாத என் கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆபிரகாமின் வாழ்க்கையை ஒருமுறை சிந்தித்துப்பார். அவனுக்கு நான் ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்தேன், ஆனால் அவனை 25 ஆண்டுகள் காத்திருக்க வைத்தேன். அந்த நீண்ட காத்திருப்பின் ஒவ்வொரு நொடியையும் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஆபிரகாம் தனது உடல் முதுமையடைவதையும் சாராளின் கர்ப்பப்பை மலடாக இருப்பதையும் பார்த்து கொண்டே 25 ஆண்டுகள் நம்பிக்கையுடன் இருந்தார். இடையில் அவர் சில தவறுகளை செய்தார். தனது சொந்த முயற்சியால் வாக்குறுதியை நிறைவேற்ற முயன்றார். ஆனால் அவர் ஒருபோதும் என்னை விட்டு விலகிச் செல்லவில்லை. அந்த விசுவாசமே அவரை என்னோடு இணைத்து வைத்திருந்தது. இறுதியாக இயற்கை விதிகளின்படி குழந்தை பிறப்பது சாத்தியமே இல்லை என்ற நிலை வந்தபோதுதான் நான் அங்கு செயல்பட்டேன். ஆபிரகாமுக்கு 100 வயதாகும்போது ஈசாக்கு பிறந்தான். இது ஏன் தெரியுமா? எல்லாம் நன்றாக இருந்தபோது அது நடந்திருந்தால் மக்கள் அதை ஒரு இயற்கையான நிகழ்வு என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் சாத்தியமற்ற சூழலில் அது நடந்தபோதுதான் அது இறைவனின் செயல் என்று உலகம் உணர்ந்தது. உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்போது நீ அந்த 25 ஆண்டுகளின் இடைவெளியில் இருக்கிறாய். வாக்குறுதிக்கும் அதன் நிறைவேற்றத்திற்கும் இடையில் இருக்கும் அந்த பாலத்தில் நீ நிற்கிறாய். காலம் கடந்துவிட்டது என்று நீ நினைக்கலாம், ஆனால் என் காலக்கணக்கு மிகவும் சரியானது. உன்னுடைய சூழ்நிலை முற்றிலும் இறந்துவிட்டது போல தோன்றலாம், ஆனால் நான் சொல்கிறேன், அந்த வாக்குறுதி இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது. உன்னால் எப்படி நடக்கும் என்று ஊகிக்க முடியாத அற்புதமே என் வல்லமையை உலகுக்கு காட்டும் சான்றாகும்.
எல்லாம் எளிதாக நடந்துவிட்டால் உன்னுடைய கடின உழைப்பாலோ அல்லது உன் அறிவாலோ அது நடந்தது என்று நீயும் மற்றவர்களும் நினைப்பீர்கள். ஆனால் உன்னுடைய பலம் முற்றிலும் தீர்ந்து போய் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு எல்லாரும் கைவிட்ட பிறகு நான் செய்யப்போகும் காரியம் இது கடவுளால் மட்டுமே முடிந்தது என்று அனைவரையும் சொல்ல வைக்கும். இதுவே எனக்கு மகிமையை தருகிறது, மற்றவர்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. எனவே உனது காத்திருப்பு வீணானது அல்ல, உனது தாமதம் அர்த்தமற்றது அல்ல. இது உனக்கான தண்டனையும் கிடையாது. இது ஒரு பெரிய சாட்சியத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதி. உனது வெற்றி உனக்கு மட்டுமல்ல, உன்னை சார்ந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு பெரிய பாடமாக அமையும். நீ இப்போது ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும். நீ என்னையும் விரக்தியையும் ஒரே நேரத்தில் பிடித்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு கால் விசுவாசத்திலும் இன்னொரு கால் நம்பிக்கையின்மையிலும் இருந்தால் அது உன்னுடைய அமைதியை கெடுக்கும். நீ எதை நம்பப் போகிறாய்? நான் சொன்னதையா அல்லது நீ காண்பதையா? என் வாக்குறுதிகளின் மேல் நிற்கப் போகிறாயா அல்லது சூழ்நிலையில் மூழ்கப் போகிறாயா? நான் ஒருபோதும் பொய் சொல்லாத கடவுள். என் சுபாவத்திற்கு விரோதமாக என்னால் ஒரு வாக்குறுதியை கூட மீற முடியாது. நீ விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது கூட நான் உண்மையுள்ளவராகவே இருக்கிறேன். நீ என்னை நம்புவதை நிறுத்தினாலும் நான் உனக்காக வேலை செய்வதை நிறுத்தவில்லை. உன்னுடைய திறமைக்காகவோ அல்லது நீ சரியாக செயல்படுகிறாய் என்பதற்காகவோ நான் உன்னை நேசிக்கவில்லை, மாறாக என் மாறாத அன்பினால் உன்னை நேசிக்கிறேன். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் உன்னை தாங்கிக் கொண்டிருப்பது நானே. ஒவ்வொரு காலையிலும் நீ கண்களை திறக்கிறாய் என்றால் அது நான் உனக்கு கொடுத்த புதிய வாய்ப்பு. உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் என் ஜீவன் அடங்கியிருக்கிறது. உனக்கு பலமே இல்லை என்று நீ நினைத்த தருணங்களில் உன்னை தாங்கி பிடித்தது என் கரங்களே. நீ தற்கொலை செய்து கொள்ளவோ அல்லது வாழ்க்கையை வெறுக்கவோ தோன்றிய போது அந்த எண்ணங்களை தடுத்தது என் ஆவியே. இதுவரை உன்னை சுமந்த நான் இப்போது உன்னை நடுவழியில் கைவிடுவேன் என்று எப்படி நினைக்கிறாய்? இவ்வளவு தூரம் உன்னை அழைத்து வந்தது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை முழுமையாக வெற்றி பெறச் செய்வதற்காகவே. புயலின் நடுவே உன்னை நிலைநிறுத்தியது அதற்கு பின் வரப்போகும் சூரிய ஒளியை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எதிரி உன்னை வனாந்தரத்தில் அழிக்க நான் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் உனக்காக நான் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை வைத்திருக்கிறேன். ஆனால் நீ தொடர்ந்து நடக்க வேண்டும். சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் நீ பலவீனமாக உணர்ந்தாலும் என் பின்னால் வா. நான் வழிநடத்தும் இடத்தில் ஆசீர்வாதம் பின்தொடரும். முழு பாதையையும் பார்ப்பது உன் வேலையல்ல, அடுத்த அடியை எடுத்து வைப்பதே உன் வேலை. ஒவ்வொரு நாளும் விரக்திக்கு பதிலாக நம்பிக்கையை தேர்ந்தெடு. உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செய்யும் ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உனக்கு அன்பானவர்களின் மீட்புக்காகவும் உடல் நலத்திற்காகவும் நீ சிந்தும் கண்ணீர் வீணாகவில்லை. அவர்கள் தவறான பாதையில் செல்வதைக் கண்டு உன் இதயம் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் என்னை விட்டு தப்பியோடினாலும் நான் அவர்களை பின்தொடர்கிறேன். அவர்கள் மனதை தூண்டும் விதமாக பல மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நான் அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். நான் அவர்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். உன் பிள்ளைகள் மீண்டும் உன்னிடம் வருவார்கள். உன் வாழ்க்கைத் துணையின் இதயம் மாறும். உன் உறவினர்கள் விசுவாசத்தில் வளர்வார்கள். அவர்கள் உன்னோடு அமர்ந்து என்னை துதிக்கும் நாளை நீ காண்பாய். அந்த தாமதம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தவே ஏற்பட்டது. எனவே உன் குடும்பத்தை குறித்து விரக்தியடையாதே. நீ பார்க்க முடியாத ஆவிக்குரிய மண்டலத்தில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. விதைகள் மண்ணுக்கு அடியில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அவை மிக விரைவில் முளைத்து வெளிவரும். ஒரு நொடியில் எல்லாம் மாறும். உன்னுடைய நிதி நெருக்கடியையும் குவியும் கடன்களையும் நான் பார்க்கிறேன். கையில் பணமில்லாமல் நீ படும் அவஸ்தையையும் எதிர்காலத்தை பற்றிய உன் கவலையையும் நான் அறிவேன். இரவில் நீ தூக்கமில்லாமல் தவிப்பதையும் நான் காண்கிறேன். ஆனால் நான் உன்னுடைய வாழ்வாதாரம் என்பதை மறந்துவிடாதே. வானத்தின் கீழ் உள்ள சகல செல்வங்களும் எனக்கே சொந்தமானவை. இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் மன்னா பொழியச் செய்தவன் நான். சீஷர்களின் வலைகள் கிழியும் அளவிற்கு மீன்களை தந்தவன் நான். உனக்கு தேவையானதை விட அதிகமாக தரும் கடவுள் நான். உன் வாழ்வில் நிதி ரீதியான கதவுகள் திறக்கப்படப் போகின்றன. புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வுகள் மற்றும் எதிர்பாராத வருமானங்கள் உன்னை தேடி வரும். இது ஒரு சிறு துளி அல்ல, ஒரு பெருவெள்ளமாக இருக்கும். உனக்கு தேவையானதை விட அதிகமாக நான் தருவேன். வறுமையை பேசுவதை நிறுத்திவிட்டு என் ஆசீர்வாதத்தை அறிக்கை செய். நீ ஒரு ராஜாவின் பிள்ளை என்பதை நினைவில் கொள். உன்னுடைய உடலில் இருக்கும் வலியையும் உன்னை உலுக்கிய அந்த மருத்துவ அறிக்கையையும் நான் பார்க்கிறேன். எந்த மருந்தினாலும் குணமாகாத உனது நோயின் வேதனையை நான் உணர்கிறேன். ஆனால் நான் உன்னை குணமாக்கும் தெய்வம். அன்று நான் செய்த அற்புதங்களை இன்றும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ பேரை நான் குணப்படுத்தியிருக்கிறேன். உன்னையும் நான் குணப்படுத்துவேன். குணமடைதல் என்பது உன் உடல் ரீதியான மாற்றத்தில் தொடங்குவதற்கு முன்பே உன் விசுவாசத்தில் தொடங்க வேண்டும். உன்னை நீ ஒரு நோயாளியாக பார்ப்பதை நிறுத்திவிட்டு குணமடைந்தவனாக பார். பயத்தோடு கைகோர்க்காமல் விசுவாசத்தோடு இணைந்திரு. சிலுவையில் நான் சிந்திய இரத்தத்தால் நீ ஏற்கனவே குணமாக்கப்பட்டு விட்டாய்.
அந்த அற்புதத்தை ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து உன் சரீரத்திற்கு கொண்டு வர உன் விசுவாசம் தேவை. நீ குணமடைவதை உணர்வதற்கு முன்பே அதற்கு நன்றி சொல்லத் தொடங்கு. விசுவாசம் என்பது பார்க்காதவற்றை உறுதியாக நம்புவதாகும். நீ அவ்வாறு செய்யும்போது உடல் நோய்கள் உன்னை விட்டு விலகியே தீர வேண்டும். எல்லாரும் முன்னேறிச் செல்லும்போது நீ மட்டும் ஓரிடத்தில் தேங்கி நிற்பதாக நினைக்கிறாய். உனக்கான கதவுகள் எப்போதும் மூடியே இருப்பதாக நீ கவலைப்படலாம். ஆனால் நான் உனக்கு கொடுத்த அழைப்பை ஒருபோதும் திரும்பப் பெற மாட்டேன். நீ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கான கதவுகள் இன்னும் திறக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இன்னும் சரியான நேரம் வரவில்லை என்பதே தவிர நான் உன்னை மறந்துவிட்டேன் என்பதல்ல. உன்னை ஒரு பெரிய தளத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன். காலம் கனிந்து வரும்போது எவராலும் மூட முடியாத ஒரு பெரிய கதவை நான் உனக்காக திறப்பேன். அது மிகவும் திடீரென்று நடக்கும். மற்றவர்களின் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிடுவதை நிறுத்து. அவர்களின் பாதையும் உனது பாதையும் வேறு வேறானவை. உன்னுடைய தனித்துவமான வெற்றிக்கு தேவையான சூழலை நான் இப்போது செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த தாமதத்தைக் கண்டு விரக்தியடையாதே. சரியான நேரத்தில் நான் உன்னை உயர்த்தும்போது உன் வளர்ச்சியை பார்த்து இந்த உலகமே வியக்கும். உன்னுடைய விரக்திக்கு காரணம் நீ தகுதியற்றவன் என்ற பயம்தான். நீ ஏதோ தவறு செய்துவிட்டதாகவும் அதனால் நான் உனக்கு ஆசீர்வாதங்களை தரமாட்டேன் என்றும் நீ நினைக்கிறாய். இது பிசாசின் பொய். என் வாக்குறுதிகள் உன்னுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் அமைந்தவை அல்ல, அவை என் சுபாவத்தின் அடிப்படையில் அமைந்தவை. நீ சரியானவன் என்பதற்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை, நான் அன்பானவன் என்பதால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய கடந்த கால தவறுகள் அனைத்தையும் என் கிருபையினால் மறைத்துவிட்டேன். உன்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ தடுமாறி விழுவாய் என்று தெரிந்தே உனக்கு வாக்குறுதிகளை கொடுத்தேன். எனவே உனது தகுதியை பற்றி பேசாதே, என் தயவை பற்றி பேசு. நீ தகுதியற்றவன் என்று எதிரி உன்னிடம் கிசுகிசுக்கும்போது நீ என் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் என்று சத்தமாகச் சொல். விரக்தியை உதறிவிட்டு விசுவாசத்தோடு என் கரங்களை நோக்கி வா. நீ எப்போது விசுவாசத்தில் அடியெடுத்து வைக்கிறாயோ அப்போது ஆவிக்குரிய கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலின் ஓரத்தில் நின்றபோது பின்னால் எகிப்திய இராணுவம் துரத்தி வந்தது. முன்னால் கடல், பின்னால் எதிரி, இருபுறமும் மலைகள். தப்பிக்க வழியே இல்லை என்று அவர்கள் கதறினார்கள். ஆனால் நான் அமைதியாக இருந்தேன், ஏனென்றால் எனக்கு ஒரு திட்டம் இருந்தது. நான் அவர்களுக்கு ஒரு படகையோ அல்லது பாலத்தையோ தரவில்லை, மாறாக கடலையே இரண்டாக பிளந்தேன். அவர்கள் உலர்ந்த தரையில் நடந்து சென்றார்கள். உன்னை அழிக்க நினைத்த அதே சூழ்நிலை உனது எதிரிகளை அழிக்க நான் பயன்படுத்தும் கருவியாக மாறும். உனது செங்கடல் போன்ற பிரச்சனையை நான் இப்போது பிளக்கப் போகிறேன். அதன் வழியாக நீ நடந்து செல்லும்போது உன் கண்கள் என் வல்லமையை காணும். நீ பயப்படுவதை நிறுத்திவிட்டு என் முகத்தை பார். நீ செய்த பாவங்கள் அல்லது தவறுகளுக்காக நான் உன்னை தண்டிக்கவில்லை. நான் உன்னை நேசிக்கும் தந்தை. உனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நான் மௌனமாக்குகிறேன். நீ எனக்கு சொந்தமானவன், உன்னை ஒருவராலும் என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. காத்திருக்கும் காலம் உன்னை மாற்றியமைக்கிறது. நீ வாக்குறுதியை பெற்றபோது இருந்த அதே நபர் இன்று இல்லை. நீ இப்போது அதிக முதிர்ச்சியும் விசுவாசமும் கொண்டவனாக மாறியிருக்கிறாய். இந்த சோதனைகள் உன்னுடைய சுயசார்பை அகற்றி என்னை சார்ந்து வாழ உன்னை பழக்கியுள்ளன. ஆழமான விசுவாசம் என்பது கஷ்ட காலங்களில் மட்டுமே உருவாகும். வரும் ஆசீர்வாதத்தை சுமக்கும் வலிமை உனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தாமதம். ஒருவேளை முன்பே நான் அதை தந்திருந்தால் நீ அதை சரியாக கையாண்டிருக்க மாட்டாய். இப்போது நீ எல்லாவற்றையும் என்னிடமிருந்து வரும் பரிசாக பார்க்கிறாய். வெற்றியை விட அந்த வெற்றியை நோக்கிய பயணமே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றியிருக்கிறது. நீ இன்னும் சிறிது காலம் மட்டும் பொறுமையாக இரு. நீ அற்புதத்தின் விளிம்பில் நிற்கிறாய். இப்போது பின்வாங்கி விடாதே. உனது வெற்றிக்கு மிக அருகாமையில் நீ இருக்கிறாய். உனது வனாந்தர பயணம் முடிவுக்கு வருகிறது. உன்னுடைய சிறந்த நாட்கள் முடிந்துவிட்டன என்று விரக்தி உன்னிடம் சொல்லலாம். ஆனால் உனது எதிர்காலம் பிரகாசமானது என்று நான் சொல்கிறேன். இழந்த வாய்ப்புகளை விட சிறந்த வாய்ப்புகளை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். மூடிய கதவுகள் உன்னை பாதுகாப்பதற்காகவே மூடப்பட்டன. உனது எதிர்காலத்தில் மீட்பு, சுகம், சமாதானம் மற்றும் நிறைவு இருக்கிறது. நீ இழந்த அனைத்தையும் நான் இரட்டிப்பாக தருவேன். உன் நாவினால் மரணத்தை பேசாமல் ஜீவனை பேசு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அறிக்கை செய். உன்னுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதை உன் வாழ்வில் காண்பாய். சூழ்நிலையை பார்த்து பேசுவதை விட என் வாக்குறுதியை பார்த்து பேசு. ஒரு தெய்வீக அமைதி இப்போது உனக்குள் இறங்குகிறது. இது உன்னுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு அமைதி. உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகள் மறையாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நீ நிம்மதியாக இருப்பாய். அதுதான் என் பிரசன்னம். விரக்தியின் நடுவில் என்னை துதிப்பது கடினம் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதுவே இருளை விரட்டும் மிகப்பெரிய ஆயுதம். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தபோது காயங்களோடு என்னை துதித்தார்கள்.
அப்போது நிலநடுக்கம் ஏற்பட்டு சிறை கதவுகள் திறந்தன. உன்னுடைய துதி உனது சிறை கதவுகளை திறக்கும். சூழ்நிலையை பார்த்து புகாரளிக்காமல் என்னை துதிக்கத் தொடங்கு. நீ துதிக்கும்போது உன்னுடைய பார்வை மாறுகிறது. மலையை விட நான் பெரியவன் என்பதை நீ உணரத் தொடங்குவாய். உனது மனப்போராட்டத்தை நான் அறிவேன். எதிரி உனது எண்ணங்களை ஆக்கிரமிக்க பார்க்கிறான். ஆனால் நீ உனது எண்ணங்களை சிறைபிடித்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்து. எல்லாம் நன்றாக நடக்கும் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள். நீ எதைப் பற்றி யோசிக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். எனவே நன்மையானவற்றையும் தூய்மையானவற்றையும் பற்றி மட்டும் சிந்தி. என் பிள்ளையே, இன்று உனது விரக்தி முடிவுக்கு வருகிறது. உனது விசுவாசம் இப்போது துளிர்க்கத் தொடங்குகிறது. உன்னால் பார்க்க முடியாத இடத்திலும் என் கரம் உனக்காக பெரிய காரியங்களை செய்து முடித்துவிட்டது. விரைவில் நீ உன் கண்களால் அதைக் காண்பாய். அன்று நீ மண்டியிட்டு எனக்கு நன்றி சொல்வாய். காத்திருந்த ஒவ்வொரு நாளும் உன்னை தயார்படுத்திய நாளே என்று நீ அப்போது உணர்வாய். உன்னுடைய சாட்சி பலருக்கு நம்பிக்கையை தரும். இனி கலங்காதே, பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய அற்புதத்தை நீ இப்போது பெற்றுக்கொள். உனது குடும்பம், நிதி, ஆரோக்கியம் அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றன. இந்த ஆசீர்வாதம் உனக்கு சொந்தமானது. இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன்னுடைய வெற்றி உன்னை நோக்கி வந்துவிட்டது. நீயே